ஃபேஸ் மாஸ் இருக்கும் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து நெருக்கடி உருவ ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு ஆதரவு தெரிஞ்சிருந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலையில் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாருமே அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தை கூட வந்து உண்ணாவிரத போராட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்தாலும் யாரும் வர மாதிரியே இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவே எல்லாரும் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் போராட்டம் மேலே ஆட்கள் குமிச்சிருவாங்க. ஆனால் இப்போ இந்த நிலைமையில் சசிகலா பார்த்திங்கன்னா திவாகர்ட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த முன்னாள் அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து பொதுக்கோள் நடத்துங்க. ஆனால் இப்போ அந்த பொறுப்பு பார்த்திங்கன்னா திவாகர்ட்ட இருந்து நீங்கள் பார்த்துக்கணும் நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள்ட்ட பார்த்திங்கன்னா சசிகலாவே டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா தான் வருவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ சசிகலாட்ட அதிகமாக ஸ்வீட் பாக்ஸ் இருக்காங்க கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அதிகமான ஸ்வீட் பாக்ஸ் சசிகலா வச்சுருக்காங்க. ஸோ ஒரே நாளாக வர வைக்க முடியும். ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா தான் வருவாங்க, ஆதரவு தர்றாங்க. ஆனால் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா தான் வருவாங்கன்ற மாதிரி நிலையை பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிட்டார். அதனாலே பார்த்திங்கன்னா சசிகலாவில் வந்து டக்குன்னு அவங்க கூப்பிட்டோன்னா வரமாட்டாங்க, ஆதரவு தரேன்றாங்க ஆனால் வரமாட்டாங்க. ஸோ ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துடலாம்ட்டு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி துணை முதலமைச்சராக பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் விஜயை பார்த்திங்கன்னா வரும்போது அங்கிட்ட அண்ணாமலை இருக்கார். ஸோ இங்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தது நல்லதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாலின் நினச்சாலும் தான் உதயநிதி ஸ்டாலினை வந்து கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க துணை முதலமைச்சராக. அது மட்டும் கிடையாது, விஜய் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த கூட்டணி பார்த்திங்கன்னா நிலைக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ விஜய் தன்னோட தனி பலத்தை தான் காமிக்கணும், தனி பலம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து சிஎம் கேண்டிடேட்டாக தான் நிற்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணங்கள் அவங்க தொண்டர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சா எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு கம்மியாயிருன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செல்வாக்கு முக்கிய, அதாவது திமுகவிஸ் அதிமுக இல்லை இருக்காது, திமுகவிஸ் வந்து விஜய்ன்ற மாதிரி மாறிடுன்றாங்க. ஸோ அதனாலவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தப்பான டிசிஷன் எடுக்கிறாரு. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கி ஸோ விஜய்க்கு பார்த்திங்கன்னா கணிசமான இடங்கள் விட்டு தான் தந்தாதான் ஒரு 40 இடங்கள் அந்த மாதிரி தந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. ஸோ இப்போ கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் விஜய்னா ஒரு 40 இடங்கள் 50 இடங்கள் 60 இடங்கள் தந்தால் பரவாயில்ல. ஸோ பாதி இடங்கள் தரலாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் இந்த எம்பி எலெக்ஷனில் எந்த கூட்டணி இருந்துச்சோ அந்த கூட்டணியும் தொடரும் பட்சத்தில் அது பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முரண்பாடான கருத்து இருக்குது. ஆர்பி உதயபார் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா விருதுநகரில் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி கூட இருந்தால் ராஜவர்மன் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அமமுகவில் போனார். இப்போ அமமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை தூக்குறேன்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா ராஜவர்மனை கூட்டிகிட்டு போய் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சால்வ் போட்டு திருப்பி கட்சியில் இணைஞ்சிட்டார். அம்மா துணை செயலாளர்ன்ற பதவி கொடுத்துறாங்க. இதுதான் இப்போ விருதுநகரில் மிகப்பெரிய லெவலில் சிக்கலாக போச்சு. ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லிருக்கேன், ஏன்ட்ட கேட்காம நீ என் மாவட்டத்தில் இருக்க ஒரு நிர்வாகி எப்படி நீ சேர்க்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் காட்டு கத்தியிருக்காரு. அது மாதிரி வந்து விருதுநகரில் இனிமேல் நீ வராதன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமாருக்கு எச்சரிக்கை எடுத்திருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் ஒரு மோதல் இருக்குது. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் ராஜேந்திர பாலாஜி கலந்துக்கிறது இல்லை ரீசெண்டாகவே ஒரு 4-5 மாதமாகவே. இதுக்கு முக்கியமான காரணம் அப்பா பாண்டியராஜன் 2 சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலர் சொல்கிறாங்கல்ல, விருதுநகரில் பார்த்திங்கன்னா தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. யார் ராஜேந்திர பாலாஜி கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அங்கே அப்பா பாண்டியராஜன் ஒரு மாவட்ட செயலர் கொண்டு வரணுன்ற எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதாவது சீனியராக டம்மி ஆக்கிறதுக்கு அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி கொடுத்துருக்காரு. ராஜேந்திர பாலாஜி தீவிரமான பார்த்திங்கன்னா வேலுமணி ஆதரவாளன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ரவிச்சந்திரன் ஒரு மாவட்ட செயலரும் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி ஆதரவு மனநிலை தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலை இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தயவில் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியான்றது தெரியும். சசிகலா ஓபிஎஸ் இவங்க தயவில் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல்னாலே ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்ச லைக் ஷேர் தேங்க்ஸ்.